10th business studies lesson career opportunity in business அதாவது entrepreneurship லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 20th லெசனில் உங்களுக்கு 20.4 functions of an entrepreneurs அதை பார்க்கலாம். இப்போ என்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஐடென்டிஃபைங் என்டர்பிரினல் ஆப்பர்ச்சுனிட்டி. there are many opportunity in this world of business. These are based on human needs like food, fashion, education, etc., which are constantly changing. These opportunities are not realized by common man, but an entrepreneur senses the opportunity faster than other do. An entrepreneur therefore has to keep his eyes and ears open and required imagination, creativity and innovativeness. ஸோ இந்த ஐடென்டிஃபை என்டர்பிரினர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டினாக்க இந்த பிஸ்னஸ் உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த வாய்ப்புகள் எந்தெந்த ஃபீல்டில் இருக்குனாக்கா ஃபுட்டு, அதாவது ஹோட்டல், ஃபுட்டு, கேட்ரிங் இந்த மாதிரி, தென் ஃபேஷனு, அப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டு, ஃபேஷனு, டேஸ்ட்டு, சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காமன் மேன் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பு வந்து இது சேஞ்சஸ் வந்து ரியலைஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீக்கிரமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து இமேஜினேஷன் பண்ணிட்டு அந்த க்ரியேட்டிவிட்டிஸை கொண்டு வந்து அவங்க வந்து இனோவேட்டிவாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவாங்க, இல்லை சர்வீஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்னிங் ஐடியாஸ் இன்டு ஆக்ஷன். The entrepreneur should be capable to turning his ideas into reality. He collects information regarding the ideas, products, practices to suit the demands in market. Future steps are taken to achieve the goals in the light of the information collected. ஸோ அவங்க நினச்சிருக்க ஐடியாஸ், இப்போ ஒரு விஷயத்தில் ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அதை வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை வந்து அவங்க ஆக்ஷனில் கொண்டு வரணும். ஸோ அதுக்குண்டான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு ப்ராடக்டாக இல்லை சர்வீஸாக ஏதோ வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் டிமாண்டாக இருக்குது, எந்த ஐடியா டிமாண்டாக இருக்குது, அதை வந்து கரெக்டாக அவங்க கொண்டு வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Feasibility study. The entrepreneurs conduct studies to access the market feasibility of the proposed products or services. He anticipates problems and access quantity, quality, cost and source of inputs required to run the enterprise. Such a blueprint of all the activities is termed as the business plan and project report. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட், இப்போ ஒரு ஐடியா வந்துச்சுனாக்கா அந்த ஐடியா வந்து அவங்க அது எந்த ப்ராடக்ட்டு, எந்த சர்வீஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், மார்க்கெட்டில் எந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்சிங். அண்ட் என்டர்பிரினர்ஸ் நீட்ஸ்